இப்ப பாரு எப்படி ரியாக்ட் பண்ண போறான் பாரு. முன்னந்திச்சாரல் நீ முன்ஜென்ம தேடல் நீ நான் தூங்கும் நேரத்தில் தொலைதூரத்தில் வரும் பாடல் ஒரு சிக்னலும் வரல. பூத்த சாலை நீ புலராத காலை நீ என்ன பண்றீங்க? இரு விழியோர நம்ம ஒண்ணும் அடுத்தவங்க சொத்தை கேட்டு வந்து நிக்கல. நமக்கு உரிமையானதை கேட்டுதான் இங்க வந்து நின்னு இருக்கோம். அது கொடுக்க விருப்பம் இல்லாம நம்மள இப்படி அவமானப்படுத்துறாங்க. அதுக்கு பயந்து நம்ம போயிட்டோம்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிடும் சிந்து. அதுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். போகும்போது அந்த மனுஷன் நமக்கு இந்த வீடு அவங்களுக்கு அந்த தோட்டம் எழுதி வச்சுட்டு போயிருக்கணும். அப்படி எதுவும் பண்ணல. இப்படி ஒண்ணுத்துக்கும் போராட வேண்டியதா இருக்குமா? டேய் சும்மா அவரையே சொல்லிக்கிட்டு இருக்காதடா. என்னமா உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாம இருந்தா எங்க 2 பேருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி ஒரு கேவலமான ரூம்ல நாங்க தங்குற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்குமா? சத்தியமா சொல்றேமா, என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்திருந்தா கூட நம்ம வேற ஏதாவது நல்ல இடத்துல தங்கி இருக்கலாம். உங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்க சொல்றது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா? சரி விடுப்பா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. நாம இன்னும் இங்கேயேவா இருக்க போறோம்? இந்த ரூம்காக எல்லாம் சண்டை போட வேணாம்டா. வந்து வேலையை பாப்போம். அதுக்கு என்ன அவசியம் சொல்லுங்க. அதனாலதான் என்னால தாங்க முடியல மாப்பிள்ள. இவ்ளோ நேரமா அம்மா இதே கம்பாரிசன்ல மாட்டிதான் முழிச்சிட்டு இருக்காங்க.